எம்மா 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 நாங்க இனி அடிபட மாட்டோமா, அப்பாட்டு சொல்லாதம்மா. போன எடுக்காரா பாரு, போன் ரிமோட்டை தூக்கி வீசி மிக்ஸி உடைஞ்சி என்னென்ன கூத்து கண்டுட்டு கிடக்கு வீட்டுக்குள்ள. நாடகம் மேடம் நடத்திட்டு கிடக்காளுவ, நாடகம் மேடன்னு. போன எடுவோய். எம்மா நீ தானம்மா ரிமோட்டை தூக்கி வீசி ரிமோட் எல்லாம் உடைஞ்சி எதுக்கு வேலைக்கு எதுக்கு நான் தலைக்கு வட்டு பிடிச்சா தூக்கி வீசுனேன். உங்களால தான் தூக்கி வீசுனேன். மோரக்கட்டேரம் எரும மாடுவல வளர்ந்து கழுத பிள்ளைகளோட வளர்ந்துருக்கீங்களா மண்டையில அறிவு கூமுட்டை அடி பெத்து போட்டுருக்கேன். கூமுட்டை இருங்கட்டி ஒரே மாசத்துல உங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி எவண்டையிலையும் தள்ளி அங்க போய் நீங்க அனுபவிக்கிட்டி. ஹலோ, ஒரு போன் பண்ண எடுக்க மாட்டேறா ஓய். என்னத்துக்கு அந்த போனை தூக்கி எடுத்து திரியாரி? என்னடி ஏன் இப்பதான் வேலை முடிஞ்சு 10 நிமிஷம் உட்காரலான்னு உட்கார்ந்துருக்கேன். என்னாச்சு? சரி சரி சரி, நல்ல மனசுக்கு நிம்மதியா ஆறுதலா இருக்குமே அப்படி உட்கார்ந்த உடனே. ஆமாட்டி, என்ன வேலைன்னு நினைக்க. பைப்பை தூக்கி அங்க மாத்ததுக்கு முன்னாடி பெரும் பாடாയി போச்சு. உட்கார்ந்த பிறகுதான் மனசுக்கே ஒரு பெரிய இது நிம்மதினா நிம்மதி, அப்படி ஒரு நிம்மதி. இனி ஒரு 5 நிமிஷம் படுத்து உறங்கி எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகணும். என்னாச்சு? எதுக்கு இதுக்கு தான் போன் பட்டியா? நான் நல்ல நிம்மதியா ஜாலியா தான் பட்டி இருக்கேன். நீ ஒன்றும் வருத்தப்படாத. எனக்கே நல்ல காயங்க கடக்கற நீர் நாங்க கடந்து அடிய போட்டு கடக்கே. இதோ பிள்ளைகளா, இதோ பிள்ளைகளா. நான் அன்னைக்கே சொன்னேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி உம்மட்ட நான் என்ன சொன்னேன், எனக்கு இந்த பிள்ளைகளெல்லாம் வச்சு பார்க்க தெரியாதுன்னு சொன்னேனா? நீர் தான் எங்க அம்மைய போல ஒண்ணு, எங்க ஆச்சிய போல ஒண்ணு, எங்க பூட்டிய போல ஒண்ணு, எங்க தாத்தன போலன்னு பிள்ளைகளை பெத்து போட்டுருக்கு. யாத்திரையில கடந்து ஆடுகளுவ சாமியாட்டம் என்ன பாடுபடுத்தாளுவா. ஹாயா இருக்காரலாம்ல, ஹாயாட்டி வந்தேன்னு வையும் சோழிய பிரிச்சு போடுற மூணு இருக்கும். ஒழுங்கு மரியாதை இந்த பிள்ளைகள் ஒழுங்கா வளர்க்க முடிஞ்சா வளர்த்துருங்க. உங்களுக்கு காலையில 5 மணில எந்திரிச்சு அவிச்சு தட்டியதுல இருந்து ராத்திரி உறங்க போகிறது கொசுவத்தி பொறுத்து வைக்கிறதுக்கு நான் வேணும். இனி நிம்மதியா இருக்க விடுதால் விளாடுவோம். ஏடி வீட்டில் என்ன நடக்கும்னு எனக்கு எங்கிட்டே தெரியும். ஏடி இப்பதான் 10 நிமிஷம் அவன் உட்காந்துட்டு எந்திரிச்சு வாங்கன்னு சொன்னா, நானும் நீ வருத்தப்படுவியன்னு சொல்லிட்டு நான் ஆமா நல்லா தான் இருக்கேன்னே. ஏன் பேதி அடிப்ப இந்த கிளிக்கிய 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையெல்லாம் நீ இப்ப இழுக்கணும் மாட்டி. அது என்ன செஞ்சுட்டு இருக்க? போன கொடு நான் பேசுங்க. போன பிடிக்கிட்டி, உங்க அப்பா போன்ல இருக்காரு, போன பிடிக்கிட்டி எவ்வளவு நேரத்தி பேசுங்கட்டி. வேண்டாமா, நம்ம சண்டை போட மாட்டோமா, வேண்டாமா. என்னத்துக்கு நோண்டா நட்டிப்பாலும் அப்பட கண்ட உடனே நட்டிப்பு பேச மாட்டேன். போய் எனக்கு மிக்ஸி உடைஞ்சி வீட்ல டிவி ரிமோட் உடைஞ்சது. ராத்திரிக்கு சட்னி அரைக்கணும், துவையல் அரைக்கணும். யாராவது வாயை பொளக்குனதுக்கு அப்புறம் இருக்கு. வெறும் இட்லியை தோசையாச்சு வாயில திணிங்க எல்லாரும். ஏடி மிக்சி எல்லாம் உடைச்சாங்க என்ன திட்டி பண்ணிட்டு கிடக்குதியா? எம்மா வேலைக்கு வந்தாலே நிம்மதியா இருக்க மாட்டுக்கோ. அவளோட போன கூடன்னு சொல்லி நான் பேசுங்க. அவள பேச மாட்டேக்காளு, போய் பேச மாட்டேக்காளு, போன வாங்க மாட்டேக்காளுவா. இப்போ உங்கள்ட்ட பேசன உடனே பயந்து செத்துருவாளுவா. நீர் கொடுத்த செல்லம் இதுதானே. வையும் போன வையும் வரும்போது மிக்ஸி டிவி ரிமோட் வாங்கிட்டு வையும் போன சவத்தை போன வச்சு தல நான் வாரேன் சீக்கிரம் மாட்டு. அளவு அது எடுப்பானா அளவு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேக்குவா. ஐயோ எனக்கு நெஞ்சொடி செட்டே போயிடுவோம் போல இருக்கு. இதெல்லாம் தேவையா? சுருக்கி மாவா ஒழுங்கா போனாலா மாப்பிள்ளை கூட சண்டை போட்டுக்கிட்டு ஆட்டோல போயிருக்கான். இளவுல அவன் என்ன சாவ விட்டான்னு தெரியல. ஆட்டோ கவுஞ்சி போய் என்ன நிலவில கடக்கான்னு தெரியல. பஜ்ராளி எட்டி எட்டி இருக்கியா கொஞ்சம் சீக்கிரம் வாட்டி. ஏன் பஜ்ராளி இப்ப வாரேன். வெளியில இந்த ஆச்சி வந்திருக்காவ, என்ன எதுன்னு கேட்டா வருவேன். ரிமோட்டை கண்டுபிடிச்சு ஒட்டி வைங்க. இல்லன்னு வைக்கி வீட்டுல கொலவாதம் தான் உங்களுக்கு கொலவாதம். இந்த வாரேச்சி ரொம்ப நிம்மதியாட்டி. ஒன்னாலதான் ரிமோட்டை தான் நான் தான் வச்சிருக்கேன். அப்ப என்னத்துக்கு ஒரு மாதிரி துருத்திக்கிட்டு வார? நான் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். செத்துனா நீ வாயை முட்டு போயிரு. கையில என்ன கட்டக்க மண்டலத்துக்கு வீசி உடைச்சிருவேன். உடப்பட்டி நீ உடப்ப. என்னாச்சு? எடி ஏன் மோர இப்படி இருக்கு? என்னத்துக்கு? ஏன் ஒண்ணு இல்ல, கடந்த அட்டியா போட்டுட்டு கடக்காடு வாங்குவா. இவள வச்சு மியாட்டே கலைய மாட்டேங்குது. எவனாவது இருந்தாம நான் கூட்டிட்டு வந்தாச்சு. தெருவுல போகக்கூடியவனா இருந்தா கூட இவள பிடிச்சி கட்டி வச்சிருதே. என்னவும் பண்ணிட்டு போட்டாங்க கூட கடந்துக்கிட்டு. நீங்க எதுக்காச்சும் வந்தியா? என்ன விஷயம்? ஏன் பச்சாலி எட்டி நேத்தைக்கு மாப்பிள்ளை கூட சண்டை போட்டுட்டு அந்த சவச்சு மூடி ஆட்டோட பாசுத்திரிக்கு பேர் கட்டி அவ மட்டும் போனாளா? பிள்ளையும் மடியில வச்சுக்கிட்டு போயிருக்கா. போற வழியில எட்டி என்ன நடந்துன்னு தெரியல. ஆட்டோ மேல இன்னொரு ஆட்டோ மோதி கவுந்து உருண்டு பிறண்டு விட்டுட்டி. எட்டி என்ன பாடுனே தெரிய மாட்டுக்குட்டி. யார சொல்லுதாவ?
ஒருவேளை அவிய சொந்தத்துல யாராவது இருக்குமோ? யாராச்சி? ஆளுகளுக்கு அடிபட்டு வா ஏடி நம்ம மனோரமா இது போனவள் பிள்ளையும் தூக்கிட்டு போயிருக்கா. இளவுல என்ன அடி பாட்டுவான்னு நமக்கு தெரியல. அதான் உன்னைய பார்க்க வந்துருக்கேன். என்ன பாடு என்ன யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குட்டி. ராத்திரி முழுக்க உறக்கவே இல்லை. யார் அந்த மனோரமன் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குவா. சொந்தத்துல யார் அப்படி இருக்கவே ராத்திரியே உளுந்து கவனிச்சது போன் போட்டு என்னன்னு கேட்டிருக்கலாம்ல. நீங்க என்னத்துக்கு ராத்திரி முழுக்க அதை யோசிச்சுட்டு இருந்தீங்க? ஒரு போன் நம்பர் இல்லையோ? எந்த ஒரு பஸ் பிடிச்சானே போயிட்டு வருமா? பஸ் பிடிச்சி எங்கிட்ட போறது? மெட்ராஸுக்கு போகணும். மெட்ராஸுக்கு எங்கிட்ட போறதுக்கு? மெட்ராஸ்ல யாராச்சும் உங்களுக்கு சொந்தம்? எனக்கு என்ன போன் நம்பரும் தெரியாது. மெட்ராஸுக்கு போக முடியாது. இப்ப என்ன பண்ணதுக்கு? என்ன பாடு? உங்களுக்கு போன் போட்டு சொன்னது யாரு? அவியனுக்கு அவிய நம்பருக்கு போன் போட்டு அவிய இப்ப எப்படி இருக்கான்னு கேட்க வேண்டியதானே? ஏன் பியாஜர் இப்ப எனக்கு எவன் மட்டும் போன் போட போறான்? இது எனக்கு போன் போடல. ஏட்டி நேத்து டிவில நாடகத்துல டிவில நாடகத்துலயா? சொந்தத்துல நீங்க ஒரு பொம்பளை ஆச்சு இருக்க தலைவலியில நீங்களும் வந்துகிட்டு என் பியாஜர் இப்ப எனக்கு சொந்தக்காரி எவன் மெட்ராஸ்ல போய் கிடக்கா? எல்லாரும் கடை எனக்கு குப்பையில கிடக்கான்னு வேட்டி அதுலட்டி நாடகத்துலட்டி செய்வ பேராண்டி நாடகம். செய்வ பேராண்டி பாப்பியா மயிலடி பியாஜர் இப்ப என்ன நடந்துனே சொல்லட்டி பிள்ளைய இடுப்புல தூக்கிட்டு மாப்பிள்ளை சண்டை போட்டு ஆட்டோல போனாட்டி போன வாக்கில் இன்னொரு ஆட்டோ வந்து மொழி கவுந்து போச்சு. இது என்ன நடந்து யாது நடந்து ஒன்றும் தெரியல. எப்ப விடிய நாடகத்தை பார்க்கலாம் தவியா தவிச்சிட்டு கடந்த மட்டும் ராத்திரி முழுக்க போந்தாச்சு. நானே இங்க அவள் அங்க டிவிக்கு சண்டை போட்டு ரிமோட் வச்சுட்டு உடச்சி மிக்ஸி எல்லாம் உடஞ்சி தள்ளிட்டு பெரிய போராட்டத்துல இருக்கேன். நீங்க ஒரு நாடகம் கதை என்னமோ யாதனு இருக்க இதுல போந்தாச்சு தள்ளி நாய எரும மாடு என்னவே அடிக்கடி கழுத நாய் எங்க அது போய் தோலையாமட்டி சித்த இளவ என் உயிரப்படு எம்மா இதை அடிச்சு கொல்லுதா பாரு. நான் அடிச்சா மட்டும் நீ உடுவியாங்கு போறமா விட அம்மாட்ட சொல்லு பயந்துருமா. சொல்லிட்டி நீ கோட பாரு எப்படி நடக்கணும் பாப்பா. விட்டுட்டி எரும கோட விட்டுட்டி ஏட்டி ட்ரம் நாய் கோட விட்டுட்டி ஆரம்பிச்சுட்டாலுவோ இவ்வளவு வேணையா கூட்டாம விட மாட்டாலுவோ. ஏடி தள்ளிட்டி ஏடி புள்ளிங்கள அடிக்காத. ஏடி நான் பேச கொஞ்சம் அடிக்காத. பியாதிட்டு படல ஆரம்பிச்சுல பியாதிட்டு படல என் பியாதி எடுத்து திரியவள இடி எனக்கு என்னைய கொண்டு கட்டி பேசாம நீங்க என்னைய கொண்டு கட்டி அட்டியா போட்டு கடக்காடுவள சிரிக்கிய மவளவள ஏடு காமிச்சிட்டே இருக்காம அதனால தள்ளு. நீ சும்மா இரு தள்ளு. நடத்துங்க ரெண்டு பேரும் நடத்துங்க. ஏடி நீ தள்ளி வாங்க. அவர் வாரேன்னு சொல்லிருக்காருல. அவர் கண்ணால பார்த்துட்டு இது ரெண்டு பேரும் செய்யலையும் நான் சொன்ன நம்ப மாட்டாருல. அவர் வரட்டும். ஏடி குட்டிட்டி மூச்ச வளட்டி நீ ஒரு பொறுமை வாழ அறுப்பு வரும். நீ தள்ளிட்டு உங்க அப்பா வந்துட்டு இருக்கா. இட்ட வந்தோம்னா நீ என்னத்துக்கு ஆவிய ரெண்டு பேரும் தள்ளுங்க. ஏடி நீ தள்ளு எங்கிட்டி என்ன கணக்கணக்கா எங்கிட்டி விட்டுங்காச்சி அவளை நிக்கிட்ட கொல்லாம் விட மாட்டேன். கவலை புடிச்சு வச்சிருக்குது நாய் விட்டுங்காச்சி. ஏடி மயில நீங்க தள்ளி வாட்டி நாளைக்கு அப்புறம் அவளை பிடிக்க நீங்க தள்ளி வா. மாறி கொல்லுங்க. மாறி கொன்னுட்டு சாவுங்க. செப்பா எந்த கோயில்ல போய் தேடி பிடிச்சி இதோட பெத்து போட்டேன்னு தெரியலம்மா. ஏன்னா எதுப்புல வந்து இதோட பெத்து போட்டேன்னு தெரியலம்மா. ரெண்டும் அப்படிதானே இருக்கு. ரெண்டும் இது அவன் கோல விட்டுட்டி இது இவளதான் கொல்லணும் முதல்ல. இவளதான் எடி ஏ ராசவி கோல விட்டுட்டீங்க. விட மாட்டேன். என்ன அடி அடிச்சா நீ மட்டும் அதை மட்டும் பாத்துக்கிட்டு இருந்த. நான் காலை பிடிச்சிக்கிது உனக்கு தப்பா போச்சா? ஏடி எம்மா இவ சீமே வித்தவல்லம்மா. ஒன்னே மட்டும் தள்ளிட்டு காலை விடு. சண்டை உங்க ஆட்டக்காரினுக்கு கம்பை எடுத்தானே ரெண்டு பேரும் குண்டி கறி கிழிச்சு போயிடும். தள்ளு காலை விடு. பத்ராளி வந்துட்டாரு போலாச்சி. வரட்டு நான் உள்ள வரும். வந்து உள்ள நாடகத்தை பாரு வரும். யாத்தி அப்பா யாச்சி விட்டுங்காச்சி எங்க அப்பா ஆச்சி விட்டுங்காச்சி. எடி ஒரு மனுஷனை வேலையை பார்க்க விட மாட்டேட்டி. இது என்னது? இது போன உடைச்சு போட்டோம் பத்துக்கோ. உடையும் அவளே என்னன்னா மிக்ஸியை உடைக்காலுவோ டிவியை உடைக்காலுவோ டிவி ரிமோட்டை உடைக்காலுவோ நீ ரொம்ப போன உடையும் குடும்பமே அப்படிதான் இருக்குதியா. குடும்பமே உங்களை போலதான். உங்களை போல உங்க குடும்பத்தாலோட போலதான் இந்த ரெண்டையும் பெத்து போட்டுருக்குதியா. இதே மாதிரி ஒழுங்கு மரியாதை வீட்டுல 3 பேர் இருக்க முடிஞ்சா இருக்கணும். இல்லைன்னா பெட்டி படிக்க தூக்கிட்டு எங்கேயாவது பெறணும். நிம்மதி கிட்ட வாழ்க்கைய வாழ வச்சிட்டு இருக்கியா. என்ன அடிப்படுவாளுவோ என்ன அடி மாமியார் மருமவ சண்டை தோத்துரும். அந்த அடிப்படுவாளுவோ எனக்கு தேவையில்ல. அடக்கி வையும் மிக்சிய சோப்பால கிடக்க மிக்சியா பாரு உடச்சு போட்டுருக்காளுவோ அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து. சும்மா இருட்டு சண்டை படல. ஒன்று நீ வேலைக்கு போ. அவர் கோலத்துல போன் போட்ட நீ வேலைக்கு போ. அவளை எங்க தள்ளு விட்டுட்டி என்னன்னு கேட்டுட்டு விடு. எங்க போறாரு? மிக்சியா மாத்தி தந்துட்டு போவோம்.
என் மாத்தி தர உடுட்டின்னு அவளால பார்த்துட்டு வரேன். அழகு போல கட்டி காப்பாத்தி தொடச்சி துருவி வச்சிருந்த மிஸ்ஸிய உடச்சி போடுதாலும் அக்காவும் தங்கச்சி அட்டிய போட்டு மரியாதைக்கு நீங்க வாங்கி தரலன்னா நீங்க கொலை தான் நடக்கும் வீட்டுல. வெற்றி பச்சாலி ஏற்கனவே மிஸ்ஸி ஓட்ட தத்தங்க கூட வந்து சொல்லிட்டு கிடந்தா அப்ப நல்ல மிஷின் இப்ப சொல்லுங்க. அப்ப எனக்கு நீ தேங்காய் திருவி தரேனால அப்படி சொல்லி கேட்டு போய் சொல்லி கேட்டு கள்ளச்சிருக்கி. யாரு சொன்ன அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் தெரிஞ்சுதான் மிக்ஸி மேல தூக்கி ரிமோட்டை வீசினேன். அவளோட போடல, நான் தான் போட்டேன். இதை விட்டா வேற வாய்ப்பு கிடைக்காது. எனக்கு இவர் எங்க வாங்கி தருவார் அடுத்து. வேற வழி இல்லாம போட்டு மிக்சியை தூக்கி வேணும்னே உடச்சு போட்டேன். என்ன சத்தம் கேட்கும், ஒன்னும் அரைக்க கழியில உள்ள போனேன். மிக்சி உடஞ்ச மாதிரி வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுட்டேன். இப்ப வாங்கி தருவார்ல, வாங்கி தரலன்னா இன்னும் 4 அட்டில சண்டெல்லாம் உள்ள இன்னைக்கு. அப்ப நீயா உடச்ச அரைச்சிருக்கி நான் அவளோட நாட்டி போட்டு அரைச்சி வச்சுட்டு கிடந்தேன். நல்ல வேலை, அப்ப எனக்கு தேங்காய்க்கு ஈஸியா இருக்கும். பத்ராலி இங்க ஓட்டி கொஞ்சம் இந்த வாரேன்.